ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்டாக்கை அனலைசிஸ் பண்ண போகிறோம் டெக்னிக்கலாக. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம டுட்டோரியல் வீடியோஸில் பார்த்த ஒரு சில விஷயத்த நம்ம இங்கே அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ தான் நானே அனலைசிஸ் பண்ண போகிறேன், ப்ரீ பிளான் இல்லை. ஸோ ஜஸ்ட் ரிவர்சல் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத மட்டும் நான் நோட் பண்ணேன். நம்ம அனலைசிஸ் பண்ணலாம், ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ மாதிரி போடலாம் அப்படின்றது ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிறது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட சார்ட்டு. ஸோ டைம் ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா 1 டே டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். ஸோ டைம் ஃப்ரேம் 1 டே டைம் ஃப்ரேமு. ஸோ இங்கே நமக்கு சூப்பராக நமக்கு ஒரு தெரியும், நல்ல ஒரு அப் ட்ரெண்ட், கரெக்டா? ஸோ இந்த இடத்துல ஒரு ரேலி நடந்திருக்கு. ஸோ இங்கே ஒரு ரேலி. ஸோ ரேலிக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச். ஸோ அந்த ரேஞ்சுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அகைன் அப் ட்ரெண்ட்ல ரேலி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எப்படி இருக்கு ஆக்சுவலாக பேட்டர்னா, அப் ட்ரெண்டு, அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அகைன் அப் ட்ரெண்ட் போகுது. ஸோ இந்த அப் ட்ரெண்ட், இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் நமக்கு என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு கண்டினியூஷன் பேட்டர்னா ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கு இந்த ரேஞ்ச் எப்பவுமே என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு ஒரு கண்டினியூஷன் பேட்டர்னாக இருக்கும். ஸோ ரொம்ப ரேராக என்ன ஆகும் அப்படின்னா ஸோ டவுனில் பிரேக் ஆகி ப்ரைஸ் ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுவுமே ஒரு பேட்டர்னாக நம்ம நீங்கள் ஏதாவது ஒரு சில ஸ்டாக்ஸை ஐடென்டிஃபை பண்ணலாம். நீங்களும் ஓன் அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் மாற்றம் இல்லை. ஸோ இப்போ ரேலி நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட் ஒரு ரேஞ்சு போன் மார்க்கெட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அப் ட்ரெண்ட்லாம் போயிடுச்சு. ஸோ இது ஒரு கான்ஸ்டன்டான ஒரு நல்ல பேட்டர்ன். நம்ம அடிக்கடி மார்க்கெட்டில் ஸோ நம்மளால இந்த ஒரு பேட்டர்னை அடிக்கடி மார்க்கெட்டில் நம்மளால வாட்ச் பண்ண முடியும், அப்சர்வ் பண்ண முடியும். நீங்களும் உங்களோட டெக்னிக்கல் நாலேஜ் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் வியூ மட்டும் பண்ணாமல் என்ன வரைகிறோம், சும்மா என்ன கோடு போடுறோம்னு தெரியாமே நீங்களாம் ஒரு டைம் எடுத்து ட்ரா பண்ணி பாருங்க. ஸோ நான் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன், நீங்களும் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நல்ல ஒரு வேல்யூ கொடுத்துருக்கு. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மார்க் பண்ணி ரெடி பண்ணிடலாம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிரைஸ் ட்ரேடிங் ரேஞ்ச். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஒரு ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆகிட்டு. ஸோ இந்த ஒரு 2 எல்லோ லைன்ஸ்க்கு நடுவில் நடக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இங்கே நடக்கிறது என்னது அப்படின்னா ஒரு புல்லிஷ் மூவ். ஸோ இதை நம்ம புல்லிஷ் மூவ் கற்றுக்கலாம். ஸோ இதை நம்ம என்ன வச்சுக்கலாம்னா ப்ரைஸ் ஒரு ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரைஸ் 100 ரூபாயிலிருந்து 200 ரூபாய்க்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 435 485 ரூபாய்க்குள்ள மாறி மாறி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கீழே குறைஞ்சபட்சம் 435, மேலே அதிகபட்சம் 485. அந்த 2 ப்ரைஸ் நடுவில் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக் ஸோ இப்போ ஒரு ரேஞ்சுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்குது அப்படின்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸோ பிரேக் அவுட் மார்க் பண்ணி காமிக்கேன். ஸோ இந்த பிங்க் கலரை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இங்கே ஒரு பிரேக் அவுட் நடக்குது. ஸோ இந்த பிரேக் அவுட் நடக்கிறப்போ வால்யூம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு வழக்கத்துக்கு இத்தனை நாளுக்கு இல்லாத வால்யூம் பிரேக் அவுட் நடக்கிறப்போ ஒரு வால்யூம் வந்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டீசெண்டான ஒரு செல்லிங் சூப்பரான ஒரு புல் பாக்குக்கும் ஏற்றாப்புல ஒரு வால்யூம்.
ஸோ நம்ம இதை வச்சு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா கண்டிப்பா இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும் இந்த லெவல்ல இருந்து அப்படின்ட்டு. பட் இந்த இடத்துல இவ்வளவு பெரிய கேண்டில் வந்திருக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகலையே அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது வந்து இது ஏன் அப்படின்னா இதுக்கு ரீசன் வந்து குளோபல் மார்க்கெட். ஸோ இந்த பர்டிகுலர் கேண்டிலோட டேட்ல பார்த்தோம் அப்படின்னா குளோபல் லெவல்ல மொத்தமா எல்லா ஸ்டாக்கும் கீழே விழுந்திருக்கும். அதோட அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டாக்கும் அன்னைக்கு ஒரு பெரிய ஃபால் வந்துச்சு, உடனே ரிவர்ஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த இந்த கேண்டில் இதே பேட்டர்ன்ல எல்லா ஸ்டாக்லயுமே இருக்கும், நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரிவர்சல் நடக்குது. ஸோ இதை வந்து எக்ஸப்ஷனல் கேஸ்ல இந்த கேண்டிலை வந்து ஒமிட் பண்ணிடணும், இதை வந்து கன்சிடரே பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு நியூஸின் காரணமா மட்டும்தான் இப்படி ஒரு கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ அடுத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த இடத்த ஃபுல் பேக் கொடுத்துருச்சு. ஸோ பிரேக் அவுட் தான் இருக்கு, நல்லா ஜூம் பண்ணி. ஸோ பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, நல்ல ஒரு 3 கேண்டில் ஃபார்ம் ஆகி நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்து ஃபுல் பேக் கொடுத்தும் கன்ஃபர்மேஷன் ஆகியிருக்கு ரிவர்சலுக்காக. ஸோ ரிவர்சலுக்கு அப்புறம் நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா சூப்பரான ஒரு தேர்ட் மூவ். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாளா இப்போ எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. ஸோ ஃபால் கொடுத்துருந்தாலும் இப்போ வந்து ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இப்போ இதை வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். இது அப்படியே டிக்டோவா எடுத்து போய் இங்க போடுறோம். ஸோ நமக்கு இங்க சூப்பர்பான ஒரு சேனல் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இந்த சேனலுக்குள்ளே இத்தனை நாள் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இங்க ஒரு ஹைல போயிட்டு ப்ரைஸ் வந்து ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த சேனல்லே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து ஸோ அந்த சேனலை விட்டு வெளியே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு, நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஆச்சு. வால்யூமும் பார்த்தோம் அப்படின்னா இத்தனை நாளுக்கு இல்லாத ஒரு வால்யூம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர்பான ஒரு வந்து வால்யூம் வந்திருக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. ஸோ இது வந்து ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்ல இருந்து பிரேக் அவுட் ஆகியிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஒரு லெவலை கிராஸ் பண்றப்ப என்ட்ரியும், இந்த ஒரு லெவல் அதோட ப்ரீவியஸ் இந்த ட்ரெண்ட் ஆரம்பிக்கிற டயத்துல ஒரு ஹை இருக்கலாம். ஸோ அதை வந்து டார்கெட்டாகவும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ அப்கமிங் டேஸ்ல இதோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா ஒன்ஸ் இந்த 514 அந்த ருபீஸை கிராஸ் பண்ண உடனே நம்ம வந்து என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா 589 வரைய போகும் அப்படின்றது தான் நம்மளோட எக்ஸ்பெக்டட் பிஹேவியர். ஸோ இப்படிதான் கண்டிப்பா நடக்குமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. ஸோ கண்டிப்பா ரிஸ்க்கும் இருக்கும். ஸோ நமக்கு ரிஸ்க் வந்து இந்த லோவா இருக்க போது. ஸோ நம்ம ரிஸ்க்கை வந்து இந்த ஒரு லோவா வச்சுக்கலாம். 465 வந்து நம்ம வந்து ரிஸ்க் ஜோனா வச்சுட்டு ஸோ தாராளமா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வாட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பிரேக் அவுட் ஒரு ஃபெயிலியர் பிரேக் அவுட்டா இருந்தாலுமே ஸோ இந்த இடத்துல நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வச்சு நல்ல ஒரு வால்யூமும் வச்சு ஒரு சூப்பர்பான கேண்டில் வந்து அதுக்கப்புறம் ஃபெயிலியர் ஆகியிருந்தா என்ன ஆகிருக்கும் அப்படின்னா நெக்ஸ்ட் டேவே செல்லிங் வந்துருக்கணும், இல்லைன்னா அடுத்த ஒரு 2 நாள்லேயே வந்துருக்கும். ஸோ இப்போ தொடர்ந்து 3 நாள் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இன்னும் வெயிட் பண்ணணும், இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு 514 அந்த லெவலில் கன்ஃபர்மேஷன் லெவல் எடுத்துட்டு 589 வந்து டார்கெட்டாக வச்சு நம்ம வந்து வாட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நான் வேற ஏதாவது ஸ்டாக் வந்து அனலைஸ் பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னா கீழே